ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். பூதாகரமாக வெடித்திருக்கும் இரட்டையர் சின்ன விவகாரம் இன்று 23ஆம் தேதி டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒரு கருத்து கேட்பு ஒரு விசாரணை நடந்தது. இதில் எடப்பாடி பழனிசாமி தரப்புல சி.வி. சண்முகம் ஆஜராகி அவருடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க. இரட்டையிலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் இரட்டையிலை சின்னம் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் 2018க்கு பிறகு சூரியமூர்த்தி அதிமுக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரே கிடையாது, அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் உட்கட்சி பிரச்சனை குறித்து சூரியமூர்த்தி அவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, அவர்களாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு காட்டமான விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜலட்சுமி அவர்கள் தன்னுடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு தான் இந்த இரட்டையிலை சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் ராஜலட்சுமி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த இரட்டையிலை சின்னம் பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இந்த இரட்டையிலை சின்னம் கிடைக்குமா, எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இந்த இரட்டையிலை சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ஒரு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எப்படியாவது இரட்டையிலை சின்னம் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல வாதத்தை முன்வச்சிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் தரப்புல அதிமுகவுடைய பெயரையோ அதிமுகவுடைய சின்னமான இரட்டையிலை சின்னம் இரண்டையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கிடைக்கக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல தன் வாதத்தை முன்வைத்து ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமி கிடைக்கக்கூடாதுங்க, அது பெயராகட்டும் அதிமுக பெயராகட்டும் அதிமுகவுடைய இரட்டையிலை சின்னமாகட்டும் இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கடுமையான வாதத்தை முன்வைத்திருக்கிறாங்க. இரட்டையிலை சின்னம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் வெல்வாரா விழுவாரா, இரட்டையிலை சின்னம் இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி அடுத்த நகர்வு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. மீண்டும் நாளைக்கும் 24ஆம் தேதியும் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் விசாரணை இருக்கிறது. இந்த விசாரணை போது அதிரடியான பல தீர்ப்புகளும் வர வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு தகவல்கள் வருகிறது. இரட்டையிலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காத பட்சத்தில் கிடைக்காமல் போனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த அரசியல் வியூகம் என்னவாக இருக்கும்? ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வாதங்களில் எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய வழக்கறிஞர் ராஜலட்சுமி மூலியமாக வாதத்தை தெளிவாக முன் வச்சிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு எங்களுக்கு தானே கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதே போல அதிமுகவுடைய பெயரையோ சின்னத்தையோ தடை செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கடுமையான வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சூழல் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் இரட்டையிலை சின்ன விவகாரம் பூதாகரமாக தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு இரட்டையிலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்குமா கிடைக்காதா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.